Hi friends, வணக்கம், welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலக் வச்சு ஒரு சூப்பரான அது அடைன்னு சொல்லலாம், இல்லை தோசைன்னு சொல்லலாம், இல்லை ஸோ நமக்கு அதுக்கு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். அது ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ வாங்க இந்த பாலக் ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு பாலக் நல்லா க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லிஸ் நான் ஒரு மிளகா அதையும் ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் ஃப்ளேவருக்காகவும் அரோமாக்காகவும் நான் சில்லி ஃப்ளேக்ஸ், சீரக பவுடர், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு. இப்போ இதோட இந்த கடலை மாவை ஆட் பண்ணிட்டு அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாகவே ஒரு ஃபோக் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சீரக பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ தேவையான தண்ணி ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். அது தோசை கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படின்னா நம்ம தவா மேலே ஊற்றுறப்ப அது ரன்னிங்காக இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு காஸ்ட் அயர்ன் தவாவை ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஆயில் அது மேலே ஊற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி இது மேலே இந்த பேட்டரை போட்டு அந்த கரண்டியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாகவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ரொம்ப திக்காகவும் வேண்டாம், கொஞ்சம் மீடியம் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி நமக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் நிறைய தேவைப்படாது, ஏன்னா நம்ம தவா மேலே ஆல்ரெடி ஆயில் ஸ்மியர் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணலாம். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும். இதை நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு கிறிஸ்பியாக. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாலக் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை நல்லா ஒரு காரசாரமான சட்னி பண்ணியும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இட்லி பொடியோடு சாப்பிட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியாக குவிக்காக இன்ஸ்டண்ட்டாக லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுற ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் செக் இன் மை சேனல் சுதாவின் இல்லம் all about life and do subscribe and kindly hit the bell icon. Thank you for watching. Bye.